தமிழ்நாட்டில் நடப்பாண்டு ஆசிரியர் தகுதி தேர்வுகள் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள், அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதேபோன்று டெட் தகுதி தேர்வும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் நடப்பாண்டில் எந்தெந்த பணிகளுக்கு எப்போது போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தேச அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு மே மாதம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணிக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என்றும் ஜூன் மாதம் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வட்டார வள மைய பயிற்றுனர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலையில் நடைபெறும் என்றும் டிஆர்பி வெளியிட்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஆராய்ச்சி படிப்பிற்கான தேர்வு ஆகஸ்ட் மாதமும், செட் எனப்படும் உதவி பேராசிரியர் பணிக்கான மாநில தகுதி தேர்வு செப்டம்பர் மாதமும் நடைபெற உள்ளது. இதேபோன்று ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் போது குறிப்பிடப்படும் என தெரிவித்துள்ள தேர்வாணையம், அறிவிக்கப்பட்ட தேர்வுகளை ரத்து செய்யவும் கூடுதலாக தேர்வுகளை சேர்க்கவும் வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளது. அதுவும் ஃபைனலைஸ் ஆகல இன்னும். என்டிஏ அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் பல கட்சிகள் அங்கே சேர்றதாக இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்றாங்க. எதுவுமே இங்க ஃபைனலைஸ் ஆகல, அதான் உண்மை. அதனால எனி டைம் எது வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறாது என்று எடுத்துக் கொள்ளலாமா என்ற கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்த பதில்தான் இது. 4ஆம் கட்ட பிரச்சார பயணத்திற்காக தூத்துக்குடி செல்லும் முன்பு சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 3ஆம் தேதி வரை 4ஆம் கட்ட பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் இன்னும் பல கட்சிகள் வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் பிரேமலதா கூறினார். திமுக முக்கிய பிரமுகரை தேமுதிக பொருளாளர் சந்தித்து பேசியதாக வெளியாகும் தகவலுக்கு பிரேமலதா மறுப்பு தெரிவித்தார். எதுவும் இல்லைங்க, அப்படி எதுவும் இருந்த ரகசியம் ஒண்ணுமே இல்லை. அப்படி எது இருந்தாலும் நாங்க ஓப்பனா தான் இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க, ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம் வருமா? அதான கேள்விங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா? ஆட்சி மாற்றம் என்று அரசியல் கட்சியினர் பேசி வருவது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழுப்பிய கேள்விதான் இது. நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் சீமான் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் சமூக ஊடக தொழில்நுட்ப பிரிவினர் கலந்து கொண்டனர். இதில் தேர்தலை ஒட்டி கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் கூட்டணி அமைக்கும் அளவுக்கு எந்த கட்சிக்கும் தன்னுடைய கோட்பாடு இல்லை என்று கூறினார். இல்ல, அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி, எனக்கு யாருமே போட்டி இல்லை. உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க, இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க. என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க. சாமிக்கு பேசுவீங்க, வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க. தன்னுடைய கருத்துடன் எந்த கட்சியும் ஒத்துப்போகவில்லை என்பதால் தனித்து போட்டியிடுவதாக சீமான் தெரிவித்தார்.